ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீ எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல பாலை வடிகட்டி அதில் இருக்க ஏடையை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பாலை வடிகட்டுறாங்களா, அதில் வந்து இப்போ ஏடை எடுக்க போகிறோம். அது ஏடையை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னல ஏடையை வந்து சேர்த்து வச்சு கீயாக காய்ச்ச போகிறேன்ட்டு அந்த மாதிரி வந்து நான் சேர்த்து வச்சு 2 வீக்ஸாக வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு இவ்வளோ ஏடை வந்து எனக்கு பாலாடை கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே டேரெக்டாகவே ஹீட் பண்ண போகிறேன். சில பேர் சொல்லுவாங்க அது வந்து அரைச்சி அது வந்து வெண்ணெய் எடுத்து வந்து காய்ச்சலான்ட்டு. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாகவே வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணி அதில் வந்து கீ எடுக்க போகிறேன். அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் கேஸ் ஆன் பண்ணி அதில் வந்து இந்த பாலாடையை வந்து வச்சுட்டேன். இது நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அது என்ன பண்ணணும்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சா நம்மளுக்கு அந்த கீ வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்படியே டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு காமிக்கிற எப்படி பண்ணுறதுன்ட்டு. நம்ம வெண்ணெய் இருக்குதுன்னா டேரெக்டாக இந்த பாலாடையை வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சு நல்லா கட்டியானதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், நம்ம எப்படி போட்டோம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்ட மாதிரி நீத்துட்டு வருது. தெரியுதா உங்களுக்கு? இது நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பாருங்கள் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அது நல்லா வந்து ஹீட் ஆகிட்டு. இது நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விட்டுகிட்டே இருக்கிறது இது பொன்னிறமாக மாறும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கிளறிட்டே இருந்திருந்தாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இருக்கு. நல்லா வந்து இது ஹீட் பண்ணி பார்த்தேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு பாருங்கள். இன்னும் நல்லா வந்து கிளறிட்டே இருந்தால் சின்ன வச்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கோல்டன் கலரில் வரும். அந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அதுதான் நமக்கு வந்து கீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து கீ வந்து பிரிஞ்சு வரணும். இதே பாருங்கள், லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். இன்னும் நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா இதில் வந்து நிறைய கீ நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தோம்னா இது வந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துட்டுருக்கு. இது வானல் ஒட்டாமல் நல்லா வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து வர ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக நல்லா கிளறி விட்டு அப்புறம் நம்ம கீ வந்து நல்லா கிடைக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க ரொம்ப கருவி கீ வந்து இது கிடைக்காம போயிடும். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு இதை பாருங்கள். சைடில் உங்களுக்கே தெரியும் கீ தனியாக பிரிஞ்சு வருது. தெரியுதுங்களா? இது வருது பாருங்கள். இது வானல் ஒட்டாமல் வருது பாருங்கள். நான் சிம்மில் வச்சு தான் செய்வேன். நீங்கள் சிம்லேயே வச்சுருக்கீங்க. அப்போ தான் நம்ம பண்ணி அடி பிடிக்காமல் கரெக்டான வந்து பக்குவத்துக்கு நம்ம கிடைக்கும். பாருங்கள், கீ தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீயை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீ வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா கீ வருது? கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் கிளறி விட்டதை மட்டும் மிஸ்டிங்க கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். கீ வந்து வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், கீ வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாவே நமக்கு தெரியுது. பாருங்கள், கீ நல்லாவே வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கலர் கூட வந்து பாலாடை கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இது கோல்டன் ப்ரௌனில் வந்த உடனே நம்ம இதை வடிகட்டுறோம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வருது பாருங்கள். இதை நம்ம இப்போ வடிகட்டினோடனே நமக்கு கீ தனியாக பிரிஞ்சு வரதான் உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், கீழே பாருங்கள் கீ தனியாக இருக்குது. நான் வடிகட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 வீக்காக எடுத்து வச்ச ஆடைக்கு எனக்கு எவ்வளோ கீ கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள். எனக்கு எவ்வளோ கீ கிடச்சிருக்கு.